அலங்காநல்லூரில் திமுக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கேட்டுக்கடையில் திமுக அரசை கண்டித்தும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து பரிசுத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் தலைமை வகித்தார். வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் நல்கர்ணன், தேனிவாசன், முத்துக்குமார், ஆண்டிச்சாமி, கோவிந்தராஜ், பாண்டியராஜ், சேகர், கோல்டுமுருகன், பொன்யாழினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய செயலாளர்கள் பிச்சைமணி, அழகர்சாமி ஆகியோர் வரவேற்று பேசினர். வலசை ராஜா நன்றி கூறினார். ஒன்றியம், பகுதி, நகர், பேரூர் தேமுதிக கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் வழங்க கோரியும் மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களின் ஆணை கிடந்த ஆர்ப்பாட்டம் 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 தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்போடு 1000 ரூபாயை வழங்கிடு நிதி சிக்கல் என்று சொல்லி தாக்கு போக்கு சொல்லாதே வழங்கிடு 1000 ரூபாய் வழங்கிடு மக்கள் பணத்தாயா போட்டி போடுது தமிழ்நாட்டிலே போராட்டம் தேமுதிக போராட்டம் அபின் கஞ்சா போதை வஸ்துக்கள் ஆட்டம் போடுது தமிழ்நாட்டிலே பள்ளி முதல் கல்லூரி வரை போதையின் பிடியில் மாணவர்கள் எங்கே போகுது தமிழ்நாடு எங்கே போகுது கொலை கொள்ளை கற்பழிப்பு அன்றாட செய்தி தமிழ்நாட்டிலே பிள்ளை பாதுகாப்பில்லை யாருக்கும் இங்கே பாதுகாப்பில்லை அண்ணா பல்கலை விவகாரத்தில் தமிழக முதல்வர் மௌனம் காப்பதன் மர்மம் என்ன? விடியா தமிழக முதல்வர் வெள்ளம் வருடந்தோறும் மக்கள் அவலம் அரசின் அலட்சியத்தால் தொடர்கதையா. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.